பெர்னாட் ஷா சொன்னான், இது வெறும் வண்ணம் அல்ல. இப்போ நமது உடை, நாம் அணிந்திருக்கிற பிடித்திருக்கிற இந்த கொடி, இவையெல்லாம் வண்ணம் அல்ல. உலகத்தில் இருக்கிற கொடிகள் எல்லாம் நான் சொல்லவில்லை, பெர்னாட் ஷா சொன்னது. தூரிகை கொண்டு ஓவியர்களால் வரையப்பட்ட கொடி. நீலம் எங்கே இருக்க வேண்டும், பச்சை எங்கே இருக்க வேண்டும், வெள்ளை எங்கே இருக்க வேண்டும் என்று. உலகத்தில் ஒரு கொடி மட்டும்தான் உழைக்கிறவர்கள் தங்கள் உதிரத்தை கொடுத்து, உயிரை கொடுத்து உலகத்திற்கு அளித்தார்கள். இந்த கொடி சிகாகோ நகர வீதிகளில் உழைக்கிற மக்கள் அந்த கொடியை பிடிக்கிற போது அதன் நிறம் வெண்மை, இரத்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்ட போது அதன் நிறம் சிகப்பு. எனவே வண்ணம் அல்ல, உழைப்பாளி மக்களின் உதிரம் இதில் இருக்கிறது. இதான் பிரெஞ்சு புரட்சியில் ஏற்றப்பட்டது. அங்கேயும் இரத்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டது. இந்த கொடியில் தான் வண்ணம் திட்டப்படாத உயிர் தந்துமுகிற இந்த கொடியில் தான் தோழர் லெனின் அறிவால் சுத்தி அதை பறித்து அந்த கொடியை உலக பாட்டாளிகளுக்கு அளித்தார். இந்த கொடிதான் ரைச்டாக் கட்டிடத்தில் ஏற்றப்பட்டு 2வது உலக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. எனவே அமெரிக்க ஆட்டத்தையும் இதே செங்கொடி அடக்கி ஒரு வரலாற்று முடிவுரையை எழுதும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த காலம் எழும்.